வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய குதாச்ச குரு சுக்கிர சனிப்பேஷ ராகவே கேதுவே நமோ நமஹ. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம் நண்பர்களே. பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகளெல்லாம் நார்மலாக நடந்துகிட்டு இருக்கோம் செலஸ்டியல் சிஸ்டம் உடைய வானவெளியில். அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு 10க்கு 10 ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கட்டத்துக்குள்ளே, ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம். கோவிடுக்கு முன்னாடி 2016-17 அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது. ஆனால் அந்த இடம் போராட்ட களம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில் தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது. அந்த 14 நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு. அப்புறம் கண்டினியூஸாக 3 கிரகணங்கள் வந்தது. அந்த கிரகணங்களினால் உடைய எஃபெக்ட்டுன்னு நிறைய எஃபெக்டை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம். அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள், இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், இயற்கை அழிவுகள் அப்படின்லாம் உண்டு. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் 30 மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள். இந்த ராகு சாயா கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற 5 கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். எப்போ சூரியன், சந்திரன், ராகுவுடன் தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர், சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி. அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம். ஆனால் இந்தியாவில் தெரியாது. ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சகதி அப்படின்னு போவார். அதனுடைய தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்ரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம். சுக்கிரனானவர் உச்சகதிக்கு போவர், அவரும் வக்ரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். சனி என்ற பகவான் கும்பராசியிலிருந்து 29 30 உள்ளார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழையிறார் அப்படின்னு 30 உள்ள வருவார். இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது. அதில் இன்னும் சுவையானது என்னென்னா, இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த வீட்டினுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம். அங்கே குரு அமர்ந்திருப்பார். அவள் குருவுடைய அமர்ந்தல் இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை யோகம், ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது. அப்படிங்கிற போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கிரனுடைய வீடு வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும், குருவானவர் 3ஆம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரையுமே, இந்த கிரகங்கள் எல்லாரையுமே, கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் சாயா கிரகம், அவர் 7ஆம் பார்வையாக பார்க்க கொண்டார். இந்த கேது தான் பல விதத்திலும் தனத்தை கொடுப்பவரும் தனத்தை பிடுங்குவரும். அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தலை, பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது. இதனால் ஒரு பயம் வரும், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா. எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா, மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமகலம் பண்ணால் மீன ராசி நல்லா இருக்குமா அப்படிலாம் ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. எதையும் தீர்மானமாக யோசித்து அதன் பின்னே ஒரு காரியங்களையும் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு சிஸ்டமேட்டிக்காக லிஸ்ட் பண்ணி அதை ஒழுங்காக நீங்களும் செய்து அடுத்தவரும் உங்களை ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அழகான மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் திறம்பட செய்வீர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே தீர்ப்புகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் இருப்பீர்கள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள்.
உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்திலே இப்பொழுது குருவானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்திலே செவ்வாய் சந்தரித்து கொள்ள 8லே இருக்கக்கூடியவர் கேது அமர உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே மீன ராசிக்குள்ளார ஒரு 6 கிரக சேர்க்கையானது இந்த மார்ச் 30ஆம் தேதி அன்று நடக்க இருக்கிறது. சூரிய சந்திர புத சுக்கிர சனி ராகு அப்படின்ற இந்த அந்த குரூப் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதில் சுக்கிரனும் புதனும் வக்கரகதியிலே அமர சூரிய சந்திரன் ராகுவுடன் சேருவதனாலே கிரகண சேர்க்கை சூரிய கிரகண சேர்க்கையாக அமைகிறது. ராகு சனி சேர்க்கை நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுவும் சேர்ந்துருக்கு. அப்படின்னால 2ஆம் இடம்னாலே குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், உணவு பொருட்கள் சாப்பிடுவது, கொஞ்சம் வெளி விவகாரம் பார்க்குறது, ஆபரண சேர்க்கைன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. மாரகஸ்தானம் அப்படின்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இவங்க உட்கார்ந்துருக்கிறாங்களே சார், இதனால் எனக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கேள்வி. உங்களுக்கு ஸ்திர ராசியானதுனாலே 3, 8, 9 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடியது. அதாவது 3 முயற்சி ஸ்தானம், 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், 9 பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்காரர்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆனவர்கள் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியவர்கள். இதில் ஏற்கனவே செவ்வாயானவர் 5ல் அமர்ந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் 8க்குரியவர் புதன், அவர் வக்கரகதியில் வேறு அமரப்போகிறார். நீச்சத்திலே போக போகிறார் 2ஆம் இடத்துல. அவனால் புத்தி கொஞ்சம் தடுமாற்றங்கள் உண்டு. ஆனால் நார்மலாக 2ஆம் இடத்துல புதன் அமையும்போது உங்களுக்கு நல்லதே தான் கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். 2 அப்படிங்கிற இடம் பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியது என்ன, 4, 8க்கும் உரியவர், 5, 8க்கும் உரியவர் அப்படிங்கிற கான்செப்டில். அதில் எப்படியாவது ஒரு இடத்துல பணம் வந்துடும். ஏதாவது ஒரு இடத்துல புத்தி கொஞ்சம் சரி பண்ணி உங்களுக்கு பைசா வர வச்சுருவார். அதனால் அது நல்ல சினாரியோ இருக்குது. 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனானவர் அவர் 2ஆம் அதிபதி 2ல் உட்கார்றார். பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறதுல சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் சுக்கிரனுடைய அனுகிரகத்தினாலே வரக்கூடியது பணம் வந்துடும். 2ஆம் இடத்துல எப்படியான உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கொடுப்பாரா அப்படின்னா, ஆமாம், ஃப்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குரு கொடுத்துட்ருக்கிறார். ஏற்கனவே கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் ஏற்கனவே செய்ய காரியங்கள் எல்லாம் சேதப்படுத்திகிட்டு இருப்பாங்க. 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய கேது உங்களுக்கு எப்பயுமே பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ பயமே உங்களுக்கு அதான், என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க, ஏதோ வந்துருச்சுன்றாங்க, என்ன புரியலிங்க. உங்கள் ராசியிலேருந்து 7ஆம் அதிபதியானவர் அவர் சூரியன், அவரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் அதிபதியான சந்திரன் அவரும் இந்த 2ஆம் இடத்துல வந்துடுறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்தாக்க மனக்கவலையை கொடுத்து பண விரயத்தை கொடுப்பாருன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசி இப்போது 7.5 சனி அப்படிங்கிறத சந்தித்து கொண்டிருக்கிறது. அதில் 7.5 சனிகளுடைய பாத சனி அப்படிங்கிற விஷயத்துக்கு சனீஸ்வர பகவான் உங்கள் 2ஆம் இடத்தில் அமர்கிறார். அவர் 2ல் அமர்வது ராகுவோடு சேர்ந்து அமரும்போது நேச்சுரலி அதுவுமே உங்களுக்கு இனம் புரியாத சிக்னஸ் கொடுக்கும். ஸோ உடம்புல ஒரு மாதிரி மைண்ட் செட்டு கொஞ்சம் நல்லா இல்லைங்கன்ற ஒரு சினாரியோ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சிக்னஸ் இருக்கக்கூடிய சினாரியோ இருக்குது. அதில் சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறார் அப்படிங்கிறது கிளியராக டிக் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு கலத்திரம் அப்படிங்கிறக்கூடியவங்க நல்ல விஷயங்கள் சொன்னால் எடுத்துக்கணும், நண்பர்கள் சொன்னால் கொஞ்சம் கேட்டுக்கணும்னு மனசில் எடுத்துக்கணும். இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. மாற்று பாலினத்தவர்கள், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், சொன்னதை கேட்பது அப்படிங்கிறது மனதில் வைத்து கொண்டீர்களான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொள்ளலாம். குழப்பமான நேரங்களில் யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்பது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பார்வையிலேருந்து அவங்க பார்வை வித்தியாசப்படும், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லைன்னா என்னாகும், இந்த மாதிரி கண்டினியூவாக அந்த குழப்பத்திலே இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். இதை போய் கேட்கும்போது என்னாகும், கிளியர் கிடைக்கும். அதனால் பண வரவு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் சூட்சமம். ஏன்னா தனம் வேணுன்றது தான் எல்லாருக்கும் போராட்டம்.
பைசா வேணும். அதுலேயும் மீன ராசிக்குள்ளே இருக்கும்போது அது 12ஆம் ராசின்னு சொல்ல மட்டும் இல்லை, பூரட்டாதி அப்படிங்கிற குபேரனை வைத்து கொண்டிருக்கிறது, உத்திரட்டாதிங்கிற காமதேனு வைத்திருக்கிறது. சனீஸ்வரனையே தன்னிடம் கொடுப்பது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா சனீஸ்வரன் தான். அவரை போர் கொடுப்பார் இல்லை. இதையும் செய்து வைத்திருக்கிற பூரட்டாதி என்ற ராசி கட்டத்துக்குள்ளே தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது. அப்போது ஏதாவது கேட்டால் கிடைக்குமானா இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டால் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அட்வைசர்ஸ் வேணும். அவ்வளோதான். எக்ஸ்டர்னல் அட்வைசர் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுட்டு அவங்க சொல்கிறது முருகாரம் மூவ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா போதும். நானாக யோசிக்கிறத விட அவங்க சொன்னதை கேட்டு செய்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடுத்தவங்களை கன்சல்ட் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். இதுக்கு எப்படி ரீச் பண்ணுறது, இது எப்படி பரிகாரமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமாக பக்கத்தில் இருக்க கோசாலைக்கு போங்க. பசுமாடுகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய எதனா இல்லை கோனார் பக்கத்தில் ஏதாவது மாடுகடு வச்சுருந்தாருன்னா அந்த மாட்டுக்கு உங்களால் இயன்ற ஏதாவது தீவனங்களை வாங்கி கொடுங்கள். இல்லை வாழைப்பழமான வாங்கி அதுக்கிட்ட கொடுத்துட்டு வாங்க. இதை வாரத்தில் ஒரு 2 வாட்டியான கம்பல்சரியாக செய்யுங்க. செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னா நேச்சுரலி கொஞ்சம் பண வரவுக்கு, தடையில்லாத பண வரவுக்கு வழி கொடுத்துக்கணும். அதே போல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மொச்சை அப்படின்னு சொல்லி விற்கும். வெள்ளை கலரில் மொச்சக்கடலை இருக்கும். அந்த மொச்சையை வாங்கி அம்மன் கோயிலில் கொண்டு போய் சுண்டலுக்கு கொடுத்துடுவாங்க. தானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுவாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், சுக்கிரனுடைய பரிகாரமாக மாறி இது உங்களுக்கு பலனை கொடுக்கும். இப்போ 2ம் சேர்ந்துருச்சு. குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு, 5ஆம் கிளாஸுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள், நோட் புக்குகள், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஒரு 10 புக்கு வாங்கி கொடுங்க எல்லாருக்கும். கொஞ்சம் வசதி இருந்தால் ஃபீஸை கட்டுங்க, அந்த குழந்தைகளோட ஃபீஸை கட்டுங்க. இல்லை ட்ரெஸ்ஸஸ் அதுங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்லாம் வாங்கி கொடுங்க. இது இல்லைன்னா நல்ல ஒரு சேரிட்டியில் போய் பாருங்கள். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான விஷயங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அதுங்களுக்கெல்லாம் பண்ணுங்கள். அப்படி பண்ணினீங்கன்னா புதனால் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறார். இப்போ நினச்சதை கொடுப்பார். நீச்சமாவார்னு மனசில் எடுத்துக்காமல் போனீங்கன்னா நல்லது கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய அனுபவத்தில் பரிகாரமாக சொல்ல விட்ட விஷயங்களே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது அப்படியே பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அப்படி நல்ல நல்ல வாய்ப்புகளை உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் வரவு அபிவிரதமாக இருக்கும். சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துடும். 90 நாள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படியே டக்குன்னு கட்டடம் அப்படியே பேஸ்லேருந்து கட்டுறோமோ அது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. வரக்கூடிய நாட்கள்லாம் இனிமையான நாட்களாகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் மாற்றி கொடுக்கும். இப்படி பார்த்தா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் சார்னா ஒரு 70% நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். அதனால் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.